சொல்லுங்க, இன்ஹெரிட்டன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோம்? இந்த மாதிரி உட்காந்துன்னு வச்சிங்களேன், இன்டர்வியூ எல்லாம் பாஸ் ஆக முடியாது. அப்படியே பார்சல் பண்ணி வீட்டுக்கே போயிட வேண்டியதுதான். இன்னொரு கிளாஸ்ல இருந்து மெத்தட் கால் பண்ணுங்க. எக்ஸ்டெண்ட் தி கிளாஸ். Very good. It's not only the method, sir. You can also call the variable also. வேரியபிள் நீங்க கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான். ஸோ அதுக்கு தான் நம்ம டெஃபினிஷன் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஒரு கிளாஸ்ல இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியும் இன்னொரு கிளாஸ்ல டைரக்டா இந்த கீவேர்ட் மூலியமா கூப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ரைட். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அதுல எல்லா டைப்பும் நம்ம பார்த்துருப்போம். மெயினா இங்க வந்து இங்க ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் சொன்னதுதான், ஆப்ஜெக்ட் வந்து அதிகமா கிரியேட் பண்ண நம்மளுக்கு வந்து மெமரி அலோகேஷன் ஹீப் மெமரியில அதிகமாகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டா? ஸோ அந்த மெமரி அலோகேஷனுக்கு அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்டென்ஸ் கீவேர்ட் மூலியமா நம்ம இப்படி போயிடுவோம் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? பட் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரே ஒரு ஸ்மால் ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரே மெத்தட அந்த கிளாஸ்ல என்னால யூஸ் பண்ண முடியாது, எரர் அடிக்கும். இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் பேட்ச் கோட் அப்படின்னு ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்னொரு கிளாஸ்ல அதே மெத்தடை நான் யூஸ் பண்றேன் எக்ஸ்டெண்ட் கீவேர்டை வச்சு அப்படின்னா எனக்கு எரர் அடிக்கும். ஐ கேனாட் ஏபிள் டு கிரியேட் த சேம் மெத்தட் ஓவர் தேர். ஓகேவா? சோ அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நான் வந்து போகக்கூடிய ஒன் ஆஃப் த கான்செப்ட் இஸ் நத்திங் அதர் தென் பாலிமார்பிசம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? லாஸ்ட் செஷன் இதை நம்ம கவனிக்கல. லாஸ்ட் செஷன் நம்ம பார்த்தது வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸும் ஸ்கேனர் கிளாஸும் நம்ம பார்த்திருந்தோம். ஐ ஹோப் எவ்ரி ஒன் ரிமெம்பர்ட் இட். ஓகேவா? சோ இன்னைக்கு ஊப்ஸோடைய அதோட ஃபர்தர் கண்டினியூஸா நம்ம பார்க்க போற ரெண்டு முக்கியமான கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். தெளிவா புரிஞ்சுக்கோ. புரியுதுங்களா? ரைட். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிமார்பிசம் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு மெத்தட நிறைய வகையில நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து மெனி ஃபார்ம்ஸ் அப்படின்றதுக்கு தான் இதுக்கு மீனிங்கே சொல்ல போறோம்னா. ஓகேவா? அப்ப அது ரெண்டு வகையில யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெத்தட ஓவர்லோட் பண்ணிடலாம். அதாவது அந்த மெத்தடையே வந்து சுமையை தூக்குற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த மெத்தடை ஓவர் ரைடு பண்ணிக்கலாம். சிம்பிள். ஒண்ணு இது இல்ல அது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? சோ அப்ப மெத்தட் ஓவர்லோடுங்கிறத எப்படி பண்ண போறோம், மெத்தட் ஓவர் ரைடுங்கிறத எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இட்ஸ் a very simple thing. சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆல் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஐ வுட் லைக் டு டேக் ஒன் புதுசாவே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் நியூவா இருக்கிற மாதிரி தெரியும். ஐ நோ some of the people are new over here. ஓகேவா? சோ பிரைசி மேடம்ன்றவங்க நியூவா இருக்கீங்க. தென் பிரசன்னா வாசு மேம்ங்கிறவங்க நியூவா இருக்கீங்க. தென் ஒன் மோர் பர்சன் ஐ கேம் டு யாரும் ஞாபகம் இல்லை. ரைட். சோ இந்த மக்கள் நியூவா இருக்குன்ற காரணத்துக்காக நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாலஜியா சொல்லிடுறேன். நம்ம ஒரு ஐடி யூஸ் பண்றோம், அது எக்லிப்ஸ் அப்படின்ற ஒரு ஐடி. அதுல வந்து புதுசா நான் கிரியேட் பண்றது என்ன அப்படின்னா, we are creating one of the project. ஓகேவா? சோ இந்த ப்ராஜெக்ட்டோட பேர் என்ன அப்படின்னா பாலி ப்ராஜெக்ட்னே வச்சுக்கிறேன். சரியா? ரைட். சோ இதுல நான் சொல்லியிருக்கேன், இது செக் பாக்ஸ் இருந்தா அன்செக் பண்ணிக்கோ, என்ன ஜேடிகே நீங்க யூஸ் பண்றீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? சோ புதுசா வந்த மக்கள் தயவு செஞ்சு நீங்க வருத்தப்பட வேணாம். ஐ வில் டேக் த ரெஃப்ரெஷர் இன் ஆர் ஃபியூச்சர் செஷன், நோ ப்ராப்ளம். ஓகேவா? அண்ட் தென் நீங்க தான் அதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். நான் சொல்ற டைம்ல நீங்க அவைலபிளா இருக்கணும். அப்படி இருந்தா தான் என்னால பண்ண முடியும். அதையும் நான் சொல்லிடுறேன். ரைட். தென் யூ கேன் சிம்பிளி ஃபினிஷ் ஆஃப். ஸோ அப்போ பார்த்தா அப்படின்னா இந்த பாலி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ இதுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கு. ப்ராஜெக்ட்டுக்குள்ள எனக்கு வந்து பேக்கேஜ்ங்கிறத கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். அப்ப அந்த சோர்ஸ் கோட் அப்படின்றதுல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஐ கேன் கிரியேட் த நேம் ஆஃப் த கிளாஸ். அப்ப நீ கிளாஸை கொடுக்கும் போதே மேல நீ ப்ராஜெக்டோட பேக்கேஜ் நீ கொடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ org.poly.project அப்படின்னே வச்சுக்கிறேன். ஸோ ப்ரோன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ப்ராஜெக்ட்ன்ற பேர்ல இங்க கொடுக்க முடியாது, கிளாஸுங்கிற பேரும் கொடுக்க முடியாது, பேக்கேஜ்ன்ற பேரும் கொடுக்க முடியாது. ஓகேவா? ப்ராஜெக்ட் கொடுக்கலாம், பேக்கேஜோ கிளாஸோ கொடுக்க கூடாது. ஓகே ரைட். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா பாலிமார்ஃப் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கிறேன். அப்படியே கூட வச்சுக்கணும், பிரச்சனை இல்லை. ஸோ பாலிமார்பிசம் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நான் நம்புறேன். ஓகேவா? ஒவ்வொரு தடவையும் அந்த சின்டாக்ஸை நீ முதல் கிளாஸ் சொன்னதுல இருந்து எழுதி பார்த்தா அப்படின்னா இதெல்லாம் உனக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ரைட். இப்போ என்ன அப்படின்னா, எனக்கு இந்த கிளாஸுக்குள்ள ஒரு ரெண்டு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அந்த மெத்தடோட பேர் என்ன அப்படின்னா நார்மல் அப்படிங்கறத அந்த மெத்தடோட பேரு. ஸோ பிரைவேட்டா இருந்தா இந்த கிளாஸ்ல மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதனால பப்ளிக்கா நான் வச்சுக்கிறேன். சரியா? அப்ப இந்த நார்மல் மெத்தடுக்குள்ள என்கிட்ட ஒரே ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா திஸ் இஸ் தி நார்மல் மெத்தட் அப்படின்னே வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு அவுட்புட் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவுட்புட்ல எனக்கு இந்த ப்ரோக்ராமோட திங்ஸை பார்க்கணும், என்ன பண்ணணும்?
வெரி குட், நைஸ். ஸோ கண்டிப்பா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஐ நீட் டு கிரியேட் ஒன் மெயின் மெத்தட். மெயின் மெத்தட் இல்லாம நம்ம ப்ரோக்ராம் ரன் ஆகாதுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்ப இந்த பர்டிகுலர் மெத்தட் எனக்கு இங்க வேணும்னு நினைச்சேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். கரெக்டா? ஓகேவா? ஸோ அப்போ பாலி அப்படிங்கிற பேரை நான் சொன்னேன் அப்படின்னா இதுவே எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துரும். இதுதான் கிரியேட் பண்ண போறியா அப்படின்னு. ஓகே, எஸ். ஸோ அப்போ சின்டாக்ஸ் என்னது? அடுத்தது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு நம்மளுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ பி அப்புறம் அதே கிளாஸ் பேர். வெரி குட், சூப்பர், நைஸ். ஸோ இப்போ இந்த ரெஃபரன்ஸை வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கிளாஸ்ல இருக்கிற மெத்தட் எல்லாம் கூப்பிட்டுக்கலாம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பி டாட் நார்மல் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம் அட் ஆல் இது எனக்கு ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் ஆயிடுச்சு. வெரி சிம்பிள். ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐ வாண்ட் டு கிரியேட் another மெத்தட். ஓகேவா? இப்போ நான் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ பப்ளிக் வாய்டு. ஆனா இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு அதே மெத்தட் எனக்கு வேணும், அதே பேர்ல எனக்கு வேணும். சரியா? அப்ப எனக்கு என்ன பண்ணுது இந்த இடத்துல ரெண்டு மெத்தடுமே எனக்கு எரர் அடிக்குது. கவனிச்சியா? நான் இப்ப இந்த இடத்துல நார்மலுக்கு பதிலா நார்மல் 1ன்னு கொடுத்தா கூட எனக்கு எரர் போயிருது. ஏன்னா ஒரு கிளாஸ்ல ஒரே மெத்தட் பேரை 2 தடவை யூஸ் பண்ண முடியாது. நம்ம டேட்டா டைப்பை வச்சு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம்ல, ஞாபகம் இருக்குங்களா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, இன்டீஜர் ஏஜ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்தது மறுபடியும் என்ன பண்றேன் அப்படின்னா இன்டீஜர் ஏஜ் அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணுது? இட் இஸ் த்ரோயிங் சம் எரர். கரெக்டா? ஏன்னா ஒரு வேரியபிளை ஒரு தடவை தான் என்னால யூஸ் பண்ண முடியும், 2-3 தடவை என்னால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு தெரியல எந்த இதுவும் எப்படி. இதுதான் ஆம்பிகுவிட்டி ப்ராப்ளம் நான் சொன்னது, ஞாபகம் இருக்கா? எதை எப்ப யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ அப்ப எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஒரே பேரை என்னால் மல்டிபிள் டைம் யூஸ் பண்ண முடியல. ஓகே, ஸோ அப்ப நான் அப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள். ஒரே கிளாஸ்ல ஒரே மெத்தடை மறுபடியும் நீ யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு மூவ் டுவர்ட்ஸ் a கான்செப்ட் நேம் கால்ட் மெத்தட் ஓவர்லோடிங். ஒரே கிளாஸ்ல ஒரே மெத்தட் பேரை பல தடவை நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரியே நான் சொல்றேன், ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரியே சொல்றேன். சரியா? இப்ப எனக்கு இந்த மெத்தடோட பேர் என்ன தெரியுமா? ஆடுங்கிறது என்னோட மெத்தடோட பேர். ஆடுங்கிறது என்னோட மெத்தடோட பேர். சரியா? சோ நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத நல்லா பாரு, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். புரியல அப்படின்னா என் கிளாஸ் நீ இது வரைக்கும் ஒழுங்கா கவனிக்கலாம்னு அர்த்தம். ப்ரோக்ராம் எழுதிட்டேன். ஓகேவா? இதெல்லாம் கிடையாது, சிம்பிளா. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா p டாட் ஆட்னு நான் தரேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். ஜஸ்ட் அப்சர்வ். என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்லுதா? 35 அப்படின்னு கொடுக்குறேன். அப்புறம் என்டர் த செகண்ட் நம்பர் 70 அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப ஆன்சர் என்ன வருது? ரெண்டும் ஆட் பண்ணி எனக்கு வருது. which means that நான் ஒரு மெத்தடுக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு லாஜிக் கிரியேட் பண்ணிருக்கேன். என்ன லாஜிக்? 2 நம்பர் அடிஷன் பண்ணணும் அப்படின்ற லாஜிக். புரியுதா? இப்ப இந்த 2 நம்பர் அடிஷன் பண்றதுக்கான லாஜிக்கை நான் இது உள்ள கொடுத்துட்டேன். அதனால இந்த மெத்தட் யார் கூப்பிட்டாலும் சரி உங்க இந்த 2 நம்பரை வாங்கி அடிஷன் பண்ணி எனக்கு கொடுத்துருவாங்க. கரெக்டா? எல்லாருக்குமே இது புரியுது தானே? எனிஒன் ஹஸ் எனி query இதுல? ஓகே, ரைட். இப்போ என்ன அப்படின்னா எனக்கு அதே ஆடுங்கிற இன்னொரு மெத்தட் எனக்கு வேணும்.
ஆனா இந்த தடவை என்னால அதே பேரை யூஸ் பண்ண முடியாது இல்ல, ஏன்னா ஆடுன்னு இந்த கிளாஸ்ல ஏற்கனவே ஒண்ணு இருக்குது. அப்ப நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த பிராக்கெட் இருக்குல்ல, இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் ஆர்குமெண்ட்ன்ற பேர்ல ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்றேன். ஓகேவா? சோ ஆர்குமெண்ட் அப்படின்ற பட்சத்துல ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த இடத்துல 2 நம்பர் தானே வாங்கினேன். இந்த இடத்துல 2 நம்பர் தானே வாங்கினேன். அந்த 2 நம்பர் டைரக்டா இங்கேயே கொடுத்துரு. இன்டீஜர் a, இன்டீஜர் b அப்படின்னு கொடுத்துரு. ஓகேவா? இன்டீஜர் a, இன்டீஜர் b அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு உள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதே ப்ராசஸ் தான், ஒண்ணும் இல்ல. ஸ்கேனர் s equal to நியூ ஸ்கேனர் அப்படின்னு நான் கொடுத்துட்டு சிஸ்டம் டாட் இன்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? இதுல வந்து ஏன்னு ஏற்கனவே எனக்கு தெரியும்ல, a equal to s டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு அப்படின்றது ஒண்ணு கொடுத்துறேன். b equal to s டாட் நெக்ஸ்ட் இன்ட்டு அப்படின்றத சொல்லிடுறேன். ஓகேவா? இப்ப அவுட்புட்ல இது என்ன பண்ண போகுது அப்படின்னா ஜஸ்ட் cன்றதை எனக்கு பிரிண்ட் பண்ண போகுது. பட் cனா இது யாருன்னே தெரியல, அதனால c equal to இன்டீஜர் c equal to a-வையும் b-யும் நீ பிளஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்ப எல்லா எரரும் போயிருச்சா இந்த இடத்துல? இப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் அன்யூஷுவலா தெரியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கும்போது. ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும், எந்த ப்ராப்ளமே இல்லாம. ஏன்னா இந்த மெத்தடுக்குள்ள என்ன எழுதியிருக்குன்னா, ஒரு ஸ்கேனர் கிளாஸ்ல இருந்து ஒரு நம்பர் வாங்குறேன், அது ஒரு வேரியபிளை சேவ் பண்றேன். இன்னொரு நம்பர் வாங்குறேன், இந்த ஒரு வேரியபிளை சேவ் பண்றேன். அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். அவுட்புட்ல ரெண்டுமே சேர்த்து வச்சு ஆட் பண்ண வேல்யூ பிரிண்ட் பண்றேன். ஓகேவா? பட் இந்த மெத்தட்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இப்ப நல்லா பாரு, p டாட் ஆட்னு தரேன். ஆனா இப்ப எனக்கு ரெஃபரன்ஸ் எத்தனை காட்டுது பாருங்க, 2 காட்டுதா. ஃபர்ஸ்ட் p டாட் ஆட்ங்கிறது இந்த லாஜிக். இன்னொன்னு p டாட் ஆடுக்குள்ள நான் என்ன கொடுக்கணும், 2 இன்டீஜர் கொடுக்கணும். நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் ஒரு 30, இன்னொரு இடத்துல ஒரு 40 அப்படின்ற மாதிரி இங்கேயே கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அவுட்புட்ல அதோடய எனக்கு ஆன்சர் எனக்கு கிடைச்சிடும். எஸ், கோடிங் உள்ளே நம்ம வந்து டைரக்டா கொடுத்துட்டு we can able to execute. சார் பட் ஸ்கேனர் யூஸ் பண்ணா அது யூசர் கிட்ட தான் சார் இன்புட் வாங்குவோம். ஸ்கேனர் யூஸ் பண்ணா கண்டிப்பா யூசர் கிட்ட இருந்து டேட்டா வாங்க தான் செய்யும். ஓகேவா? சோ பட் அத என்ட்ரி கேக்குது பாருங்க சார். எஸ், அதனால தான் வந்து இன்னும் ப்ரோகிராம் டெர்மினேட் ஆகாம இருக்கு. ஓகேவா? இந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை நான் எடுக்க சொன்னேன். பட் ஆனா இது டைரக்டா என்னதான் பண்ணுது, நீ என்னதான் இங்க நம்பர் கொடுத்தாலும் சரி இங்க இருந்தா நீ டேட்டா எடுத்துக்கும். இப்ப பாருங்க 40, 45 அப்படின்ற அந்த நம்பர் தான் அங்க எடுத்துக்கும். நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஒரே மெத்தட் பேர் தான். ஓகேவா? ஒரே கிளாஸ்ல பல தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நான் யூஸ் பண்ணா என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு ஓவர்லோட் பண்ணிடுறோம். இதை நீ இப்படிதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீ எப்படி வேணா கொடு. இந்த இடத்துல வந்து சிம்பிளா என்ன பண்ண அப்படின்னா, இப்படி கொடுக்காம ஸ்ட்ரிங் ஏன் கூட வச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரிங் ஏன்னா கூட வச்சுக்கோ. ஆனா எனக்கு எங்க எரர் அடிக்குதுன்னா, ஏக்கும் பிக்கும் எரர் அடிக்குதுன்னா, ஏ பின்றது என்னென்ன இனிஷியலைஸ் பண்ணல. சோ அதனால முன்னாடி என்ன பண்ணிடுறேன், இன்ட்டு மட்டும் கொடுத்துறேன், வேற ஒண்ணும் இல்லை. அதாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரே மெத்தட் பேரை பல தடவை என்னோட கிளாஸ்ல நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இதுவும் அடிஷன் தான் பண்ண போகுது, இதுவும் அடிஷன் தான் பண்ண போகுது. கரெக்டா? ரெண்டுமே அடிஷன் தான் எனக்கு பண்ண போகுது, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த லாஜிக் இன்னமும் குறைக்கணும்னு நினைச்சுன்னா, எர்பர்ட் சொன்ன மாதிரி இங்க பாருங்க, இது ரெண்டுத்தையும் தூக்கிடுறேன். தூக்கிட்டு இங்கே என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இன்ட்டு ஏ கமா இன்ட்டு பி அப்படின்னு வச்சிடறேன். இவ்வளவுதான் லாஜிக். நீ வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க கொடுக்கும் போதே நீ வாங்கி எடுத்த அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா அவுட்புட்ல 70ங்கிறது பிரிண்ட் ஆயிட்டு இருக்கும். அப்ப நீங்க கொடுக்கறத என்ன பண்ணிடுவ அப்படின்னா, டைரக்டா இங்க நீ நம்பர் கொடுத்துக்கலாம், 50 அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தா அப்ப 100ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். நோ, இந்த லைனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தடுக்குள்ளதான் எனக்கு ரன் ஆகும். ஆமா, நீங்க இந்த இன்ட் சிங்கிறத a பிளஸ் பின்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்த லைனை தூக்கி நீங்க இங்க போட்டோன்னு வச்சுக்கேன், அது என்ன வேரியபிள் ஆயிடும் சொல்லியிருந்தேன், குளோபல் வேரியபிள் சொன்ன ஞாபகம் இருக்கா? சோ குளோபல் வேரியபிள்னா எல்லாருக்குமே அதே மாதிரி தான் நான் யூஸ் பண்ணி ஆகணும். இப்ப நான் இந்த இடத்துலயும் பாருங்க அதே ஏபிசி தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரிதான் இங்கேயும் நான் உள்ள வந்து ஏபிசின்னு தான் எடுக்கிறேன் நான். கரெக்டா? அப்படின்னும் போது இந்த ஏபிசியும் இந்த ஏபிசியும் வேற வேற. கரெக்டா? அப்படி தனியா பிரிக்கிறதுக்காக லோக்கலா நான் கிரியேட் பண்றேன்.
ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். டோன்ட் வரி. ஓகே, இப்போதைக்கு ஒரு சின்ன கான்செப்ட் நீ தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா பாலிமார்பிசம்ன்றது ஒன்றும் கிடையாது. ஒரே மெத்தட் பேரு ஒரே கிளாஸ்ல நான் பல தடவை யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா எஸ் ஐ கேன் டூ. அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா மெத்தடை ஓவர்லோட் பண்றேன். அது எங்க ஓவர்லோட் பண்றேன்? ஆர்குமெண்ட்ல ஓவர்லோட் பண்றேன். புரியுதுங்களா? எஸ், இந்த மெத்தட்லயே நான் என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா இங்க உள்ள நீங்க சொல்றீங்கல்ல யூசர் கிட்ட இருந்து வாங்கி இன்டீஜர் ஏ இன்டீஜர் பின்னு சொல்றீங்க இல்லையா, நான் என்ன பண்றேன் அப்படின்னா மெத்தட்லயே நான் சொல்லிடுறேன் வாங்க போறது 2 இன்டீஜரு, அதை நீயாவே ஒண்ணு வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ இன்னொரு இன்டீஜர் வேல்யூ எடுத்துங்க. உள்ள என்ன லாஜிக் கொடுக்குறேன் அப்படின்னா அதை ரெண்டுத்தையும் கூட்டிக்கோ அப்படின்றது மட்டும் சொல்லிடுறேன். வேற எதாவது அடிக்கும் கண்டிப்பா. முன்னாடி டிக்ளேர் பண்ண வேண்டியதை உள்ள டிக்ளேர் பண்ண வேண்டியதை முன்னாடியே டிக்ளேர் பண்றதுக்கு தான் இது யூஸ் பண்ணுவோம். அப்படி கிடையாது. இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆடுங்கிறது தானே என்னோட மெத்தடு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோ. ஐ வுட் லைக் டு கிரியேட் ஒன் கிளாஸ் நேம் கால்ட் தீபன். ஓகேவா? தீபன் என்ன பண்றாரு அப்படின்னா தீபனுக்கு அடிஷன் பண்றது அவருக்கு தேவை. தீபனுக்கு ஆட் பண்ணணும். சரியா? தீபனுக்கு என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சரியா? அப்ப ஆடுங்கிறதுக்கு இவர் உட்காந்து லாஜிக் எழுதிக்கிட்டு இருப்பாரா? ஏற்கனவே எழுதி வச்சிருக்க லாஜிக் தானே யூஸ் பண்ணுவாரு தீபனு. கரெக்டா? சோ அப்ப அவர் என்ன பண்ண நினைப்பாரு அப்படின்னா சிம்பிளா ஏற்கனவே வந்து ஆடுங்கிறது வந்து யார்கிட்ட இருக்கு? பாலிமார்பிசம்ன்ற கிளாஸ் கிட்ட இருக்கு. கரெக்டா? அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? பாலிமார்பிசத்துக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிப்பாரு. சோ பாலிமார்பிசம் p ஈக்குவல் டு நியூ பாலிமார்பிசம் அப்படின்னு கிரியேட் பண்ணிடுவாரு. இப்போ இந்த p வச்சு அவர் ஆட் பண்ண போறாரு. ஒண்ணு நீ நம்பரை கொடுக்க போறியா ரன் பண்ணும்போது அந்த லாஜிக் எடுத்துக்க போறியா, இல்ல இப்பவே நீ நம்பர் கொடுத்துறியா? புரியுதா நான் சொல்றது? ரெண்டுமே ஆட் தான். ஆட் தான் நான் பண்ண போறேன். 2 நம்பர் தான் ஆட் பண்ண போறேன். ஒண்ணு நீ ரன் டைம்ல நீ நம்பர் தரியா, இல்ல இப்பவே நம்பர் தந்துறியா? 2 லாஜிக் எனக்கு இருக்குது. புரியுதா நான் சொல்றது? ஆனா மெத்தடோட பேர் என்னது? ரெண்டுமே ஆடுங்கிற மெத்தட் தான். ஓகேவா? சோ திஸ் இஸ் த கான்செப்ட் கால்ட் மெத்தட் ஓவர்லோடிங். எனக்கு ஆடுங்கிற மெத்தட் தான். அப்ப ஆடுன்னு சொல்லி செப்பரேட்டா இப்படி கொடுத்தாருன்னா அவர் ரன் டைம்ல அந்த நம்பர் தருவாரு 30 40 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்படி இல்லாம இதுக்குள்ளே அவர் நம்பர் தராருன்னு வச்சுக்க 30 40 அப்படின்னு சொல்லி இங்க தராருன்னா அவுட்புட்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த அவுட்புட் எனக்கு வந்துடும். ஓகேவா? சோ எனக்கு ஒரு மெத்தடு லாஜிக் எப்படி வேணாலும் மாறட்டும், ஆனா மெத்தடோட பேர் ஒண்ணுதான். நேத்து நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு பிளிப்கார்ட் வெப்சைட்ல போயிட்டு நீ பேமெண்ட் பண்ண போற. நீ பேமெண்ட் பண்ண போறதான் ஒரு வேலை. ஆனா எப்படி பேமெண்ட் பண்ண போறன்னு லாஜிக் டிஃபரெண்ட் இருக்கு. கரெக்டா? ஓகேவா? அதை எப்படி நீ யூஸ் பண்ண போறன்றது உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணிருப்பேன். இப்ப நான் வந்து யூபிஐ பேமெண்ட் பண்றேன் அப்படின்னா உள்ள லாஜிக் எப்படி திரும்பி எழுதிருப்பாங்க? கியூஆர் கோட காட்டணும், இல்ல யூபிஐ ஐடி கொடுக்கணும். அது ரெண்டுத்துல எதனா ஒண்ணு கொடுத்தாரு அப்படின்னா என்ன அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்ற லாஜிக் அங்க எழுதிருப்பாங்க. இதுவே வந்து அவர் வேற மாதிரி எதனா யோசிக்கிறாரு அப்படின்னா வேற அதுக்கேற்ற மாதிரி நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங் ஒன்னா லாஜிக். ஆனா எல்லாத்துக்கூட மெத்தடும் பேர் என்னது? பேமெண்ட் அப்படின்ற மெத்தட். அப்ப அது ஒரே கிளாஸ்லயே நான் கொடுத்தேன் அப்படின்னா அது மெத்தட் ஓவர் லோடிங் அப்படின்னு சொல்றது. எவ்ரிஒன் கிளியர்? யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த கான்செப்ட்ல? எனிஒன் ஹஸ் எனி அதர் query? யாருக்காச்சும் ஏதாவது query எதனா இருக்கா? ஓகே ரைட். சோ இப்ப இதோட கன்டினியூஷனே சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. இதோட கண்டினியூஷனே சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகேவா? இப்ப தீபனுக்கு ஆடுங்கிற மெத்தட் வேணும். தீபனுக்கு ஆடுங்கிற மெத்தட் வேணும். ஆனா அவர் இஷ்டத்துக்கு தான் ஆட் பண்ணுவார். நான் சொல்ல புரியுதா? என்னப்பா? அதாவது இது வந்து ப்ரீ டிஃபைன்டா இருக்கிற லாஜிக். ஒண்ணு நீ ரன் டைம்ல கொடு, இல்ல இப்பவே கொடு. ஆனா இப்ப அவர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா நான் ஏன் இஷ்டம் எப்படி வேணா கொடுத்துப்பேன், வெளியும் கொடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். சரியா? சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத இங்க கொஞ்சம் பாருங்க. ஓகேவா? ஜஸ்ட் அப்சர்வ் இட். இப்ப தீபனுக்கு ஒரு மெத்தட் வேணும். அந்த மெத்தட் பேர் என்ன? ஓகேவா? தீபனுக்கு ஒரு மெத்தட் வேணும். அது என்னதுன்னா ஆடுங்கிற மெத்தட். மிஸ்டர் ஆனா தீபன் என்ன தெரியுமா பண்றாரு? தீபன் வந்து ஒரு நம்பரை
ஒரு நம்பரை இங்க வாங்கிட்டு இன்னொரு நம்பரை டைரக்டாவே எடுத்துக்கிற மாதிரி கூட வச்சுக்கிறாரு. ஏதோ ஒரு லாஜிக் வச்சுக்கிறாரு, அவர் இஷ்டத்துக்கு ஒரு லாஜிக் வச்சுக்கிறாரு. இல்ல சிம்பிளா அவர் என்ன தெரியுமா பண்றாரு, அவுட்புட்ல சிம்பிளா என்ன தெரியுமா சொல்றாரு, the value is அப்படியே கூட கொடுத்துறேன் 70 அப்படின்னு வச்சுக்கிறாரு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, இவர்கிட்ட ஒரு லாஜிக் இருக்குது, இவரோட இஷ்டத்துக்கு ஒரு அடிஷன் பண்றாரு. ஓகேவா, ஆனா அவருக்கு என்ன பண்றாரு, மெத்தடுன்றது பேரை மாத்தவே இல்லை. கரெக்டா? இப்ப இவரை வச்சு இங்க நல்லா பாருங்க, இப்ப பியை வச்சு நான் ஆடுன்னு கூப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பா என்னதான் வரும், ஃபர்ஸ்ட் நம்பரை கொடுங்க, செகண்ட் நம்பரை கொடுங்க அப்படின்னு தான் எனக்கு வரும். ஆனா இந்த லாஜிக் எனக்கு இங்க வரவே வராது. இந்த லாஜிக் எனக்கு எப்ப வரும் அப்படின்னா தீபனை தனியா கூப்பிட்டா மட்டும்தான் வரும். தீபனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி டியை வச்சு நான் ஆடுன்னு கொடுத்தா வேல்யூங்கிறது எனக்கு இது அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. வேல்யூங்கிறது 70 அப்படின்றது கொடுப்பாங்க. ஓகேவா, இப்ப என்ன இங்க சொல்ல வரேன் அப்படின்னா வெரி சிம்பிள் கான்செப்ட். எனக்கு இந்த ஆட் தான் வேணும், 2 நம்பர்ல எனக்கு வேணும். இப்ப பாரு, 2 நம்பரை வாங்கி அப்புறம் எனக்கு நம்பர் கொடுச்சு. கரெக்டா, எனக்கு ரெண்டுமே இப்படிதான் இருக்குது. நான் டைரக்டா கூப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த லாஜிக் தான் எனக்கு வேணும், எனக்கு வேற லாஜிக்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா சிம்பிளா என்ன தெரியுமா நீ பண்ணிக்கலாம், ஒரே ஒரு வார்த்தை, இத போட்டதுக்கு அப்புறமேட்டு இது என்ன கான்செப்ட் உனக்கு தெரியும் தானே, அவருடைய ப்ராப்பர்ட்டி இவர் அக்வயர் பண்ணிப்பாரு. அதோட சேர்த்து ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா பண்ண போற, இந்த மெத்தடுக்கு மேல ஓவர் ரைட் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஓவர் ரைட்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வேணா இது எடுத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷனல்லாம் கிடையாது, எனக்கு அது வேணாம் இதுதான் நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, இப்ப நல்லா பாருங்க, இது இல்ல இதெல்லாம் இல்ல, ஓவர் ரைட் பண்ணிட்டாரு அப்படின்னா இது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் கணக்கு. நீ என்ன வேணா வச்சுக்கோ. ஆமா, நான் இப்ப வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆடுங்கிற மெத்தட் இதுதான் எனக்கு. ஓகேவா, ஏற்கனவே ஆடுங்கிறவர் யார் வச்சிருக்காங்க, பாலிமார்பிசம்ன்றவங்க வச்சிருக்காங்க. நீ என்ன வேணா லாஜிக் வச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு இந்த லாஜிக் மட்டும் ரன் பண்ணும், அவ்வளவுதான். அது மட்டும் தான் வரும். எஸ். சோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் இவரை கூப்பிட்டேன் அப்படின்னா கூட it will simply print that value is 61. ஓகேவா, அவர் வந்து என்ன பண்ண விரும்பல அப்படின்னா அதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு அவருக்கு தோணவே இல்லை. ஜஸ்ட் யூ கேன் see one more thing. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்ப இந்த இடத்துல நான் இதை ஓவர் ரைட் பண்ணாம நார்மலா இதை வச்சிருக்கேன்னு வச்சுக்க, இதை வச்சிலே இல்லை நான் சிம்பிளா சொன்னோம்னா. இப்ப டி டாட் ஆட்னு கொடுத்துருக்கேன். கரெக்டா, இப்ப நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண என்ன நடக்குது பேர், என்டர் தி ஃபர்ஸ்ட் நம்பர் 30, என்டர் தி செகண்ட் நம்பர் 40ன்னு வருது. கரெக்டா, ஆப்ஜெக்ட் யாரு கிரியேட் பண்ண, தீபனுக்கு. ஆடுங்கிற மெத்தட் யாருது, பாலிமார்பிஸ் அது. ஓகேவா, ஆனா நான் இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துட்டேன், என்னன்னு சொல்லிடுறேன், அதே ஆடுங்கிற மெத்தட் ஓவர் ரைட் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணா எதுதான் ரன் ஆகுது பாரு, சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப ஒரு மெத்தடுக்கு மேல ஓவர் ரைட் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இருந்த மெத்தடோட பேரை நான் கொடுத்தேன் அப்படின்னா நீ என்ன வேணா லாஜிக் வச்சுக்க, எனக்கு அது தேவையில்லை, நான் வச்சிருக்கிற லாஜிக் மட்டும் நீ ரன் பண்ண போதும் அப்படின்னு அர்த்தம். பேரண்ட் கிளாஸ் ஓவர் ரைட் பண்ணுது. எக்ஸாக்ட்லி, பேரண்ட் கிளாஸ் நம்ம ஓவர் ரைட் பண்றோம்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஓவர் ரைட் அப்படின்னா சோ ஏற்கனவே ஒருத்தங்க எழுதி வச்சிருக்காங்க, அதை அழிச்சிட்டு நம்மளுக்கு ஏத மாதிரி எழுதிடுது, அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னா. ஆமா, பேரண்ட் கிளாஸ்ல போட்டீங்க அப்படின்னா அவங்க அதுதான் ரன் ஆவாங்க. இப்ப நான் இந்த இடத்துல பாலிமார்பிசம், அதாவது சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா எனக்கு ஆடுங்கிற லாஜிக் இதான்ப்பா, 2 நம்பர் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குறேன், அது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன், அதுதான் லாஜிக். சரியா, ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரிலாம் என்னால வாங்கிட்டு இருக்க முடியாது, யாரா இருந்தாலும் இந்த நம்பர் பிரிண்ட் பண்ணிட்டு போயிடுன்னு இவர் ஒரு லாஜிக் வச்சுக்கிறாரு. ஓகேவா, சோ அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா இவரை கூப்பிட்டாலே இவர் என்னதான் பண்ணுவாரு, வேல்யூ 17 தான் வருவாரு. ஆனா வேற யாருன்னா இந்த ஆடை கூப்பிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள வந்ததுதான் அவங்களுக்கு வருவாங்க. யூ கேன் see. அப்ப முதல் நம்பரை கொடு, 2வது நம்பரை கொடு அப்படின்னு இதுதான் ரன் ஆகும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு?
எதை நீங்க ஓவர் ரைட் பண்றீங்க அப்படின்றதா மேட்டர். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆடுங்கிற மெத்தட் இதுதான் என்னோட பேரண்ட். கரெக்டா? இதுதான் என்னோட பேரண்ட் கிளாஸ். ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட சைல்டு கிளாஸ்ல உங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அப்ப அவங்க கிட்ட இருக்கிற ஏதாவது மெத்தடை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இருக்கிறதையே. தட் இஸ் கால் த மீனிங் ஆஃப் ஓவர் ரைட் அப்படின்றது அர்த்தம். Now the people would like to raise your hand whomsoever you want. Raise it if you don't understand the concept. யார் யாருக்கு புரியலையோ அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நார்மல் மெத்தட் ட்ரை பண்றோம்ல, அந்த நார்மல் மெத்தடுக்கு மட்டும் தான் அது ஓவர் ரைட் ஆகுமா? நம்ம அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்றோம். ஆமா. இப்போ நான் திரும்ப இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் திரும்ப ஒரு நார்மல் மெத்தட் கிரியேட் பண்றேன்னா அந்த நார்மல் மெத்தட் கரெக்டா இது எஸ், ஓகே, ஃபைன். ஸோ இதை வந்து ரியல் டைம்ல ஒரு ரியல் எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க இல்லையா, அனிமல் எடுத்துக்கோங்க சார், ஈஸியா இருக்கும். அனிமல்ல விட நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க மட்டும் கை தூக்கி வச்சுக்க. வெரி குட். அனிமல் சவுண்ட்ஸ் வச்சு ஈஸியா இருக்கும் சார். நல்லா பார்க்குறேன் எந்த அளவுக்கு இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றது பார்க்குறேன். ஓகே, ரைட், சூப்பர், நைஸ், ஃபைன். இப்போ இங்க என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் ரம்யா மேம் இருக்கீங்க இல்லையா? ஸோ அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் டெல் மீ விச் பேங்க் அக்கௌண்ட் யூ ஹேவ். இந்தியன் பேங்க். இந்தியன் பேங்க், ஓகே, ரைட், குட். தென் தினேஷ் சார், உங்களுக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட் இருக்கு? இந்தியன் பேங்க். உங்களுக்கும் இந்தியன் பேங்கா? சரி, இந்தியா பேங்க் தான் வச்சிருக்கீங்க நீங்களும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் மோசஸ் தினகரன், உங்ககிட்ட எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கு? கனரா பேங்க் சார். கனரா பேங்க் இருக்கு. ஓகே, ரைட், வெரி குட். ஸோ மதன் சார், உங்ககிட்ட? டிஎம்பி பேங்க். டிஎம்பி, வெரி குட், சூப்பர், நைஸ். விஷால் ராஜா, உங்களுக்கு? எஸ்பிஐ சார். எஸ்பிஐ, சூப்பர், ரைட். சி, இப்போ இந்த பேங்க்லாம் சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு ஒரு கிளாஸ். ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு ஒரு கிளாஸ். சரியா? லெட் மீ மேக் இட் இன் த சேம் மேனர். ஓகேவா? ஸோ இதுலேயே நான் கிரியேட் பண்றேன், நல்லா பார்த்துக்கோ. கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஓவர் ஹியர். புதுசா ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், மேலே என்ன பேர் போட்டுக்கிறேன் அப்படின்னா org.bankனே வச்சுக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த இந்தியன் பேங்க். சரியா? ரெண்டாவது நல்லா கவனி, அடுத்து சொன்ன எஸ்பிஐ பேங்க்னு வச்சுக்கலாம். அடுத்து சொன்ன கனரா பேங்க், வேணா அடுத்து சொன்ன டிஎம்பி பேங்க் கூட வச்சுக்கலாம். எல்லா பேங்குகளுக்கும் காமனா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அது எந்த பேங்க்? ஆர்பிஐ சார். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. மக்கள் நல்லா தெளிவாதான் இருக்கீங்க. சோ அப்ப காமனா இதுல பேரண்ட் நான் சொன்னேன் அப்படின்னா யார சொல்லுவேன்? ஆர்பிஐன்ற ஒருத்தர் சொல்லுவேன்னா. ஓகேவா? இந்த விளம்பரங்கள்லாம் வருது பாத்தீங்களா, ஆர்பிஐ உங்களை என்ன சொல்லுது அப்படின்னா, யார் ஓடிபி கேட்டாலும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி விளம்பரம் வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களே பார்த்தோம்னா ஆர்பிஐ சொல்ற ஒரு விஷயம்னா, ஒருத்தர் பேங்க் அக்கௌண்ட்ல ஒருத்தர் அக்கௌண்ட் வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு நான் ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. கரெக்டா? நீ இன்னைக்கு ஒரு 100 ரூபா உன் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்க. ஓகேவா? ஒரு 3 மாசமா அந்த அமௌண்ட் எடுக்காம இருக்கா அப்படின்னா ஒரு 2.5% வட்டி போட்டு 102 ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த 2 மாசத்துல அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. கரெக்டா? எல்லாருக்குமே தெரியும் தானே அது இன்ட்ரெஸ்ட்னு சொல்றது. ஆக்சுவலா எல்லா பேங்க்லயும் இது காமனா இருக்கணும். அப்படி உனக்கு புரியலன்னு வச்சுக்கேன், இப்ப எப்படி வச்சுக்கலாம், நீ பேங்க்ல அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் மெயின்டைன் பண்ண என்ன பண்ணுவாங்க, அக்கவுண்ட் பிடிப்பாங்க, கேஷ் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களா? ஓகே, ரைட். சோ அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிடெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? சோ அப்ப ஆர்பிஐ என்ன சொல்லுது அப்படின்னா, see clearly understand, ஆர்பிஐ கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தடோட பேர் என்னது அப்படின்னா டிடெக்ஷன் அப்படின்ற மெத்தட். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டிடெக்ஷன் பர்சன்டேஜ் இஸ் 5% அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிஐ என்ன சொல்லுது அப்படின்னா, யாருன்னா ஒருத்தவங்க வந்து தெளிவா அமௌண்ட்ல வந்து பேங்க்ல அமௌண்ட் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா 5% புடிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? இதுதான் அவங்க சொல்றது. ஓகே. ஆனா இந்தியன் பேங்க் அப்படியே பண்ணுவாங்க? 330 ரூபா அப்படிங்கிறாங்க. அநியாயம் பண்றாங்க. 3 ரூபாயா? சரி, பரவாயில்ல, ஓகே. சோ இப்ப சொல்றாரு இல்லையா, அப்ப இந்தியன் பேங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஒரு நார்ம்ஸ் வச்சுப்பாங்க. எனக்கு டிடெக்ஷன் பண்ணணும், கண்டிப்பா நான் டிடெக்ஷன் பண்றேன்.
ஆனா 5% தான் பிடிக்க மாட்டேன். நீ என்ல தெளிவா பேங்க்ல அக்கௌண்ட்ல பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணா நான் 10% பிடிப்பேன். டிடெக்ஷன்ன்றது நான் பண்ண தான் போறேன். ஆனா நான் 5% பண்ண போல 10% பண்றேன். ஓகேவா? அப்ப இந்தியன் பேங்க்ன்றவங்க கண்டிப்பா யாரோட எக்ஸ்டெண்ட் ஆயிருப்பாங்க? ஏன்னா அவங்க தான் யாரு? பேரண்ட். அவங்க சொன்னதுனால தான் இவங்க மெயின்டைன் பண்றாங்க. ஓகேவா? அப்ப இவங்க கிட்டயும் என்ன மெத்தட் இருக்கும் கண்டிப்பா? டிடெக்ஷன் மெத்தட். டிடெக்ஷன் மெத்தட்னு ஒன்னு இருக்கா? இத நான் கூப்பிட்டேன் அப்படினாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுத்த அந்த சின்டாக்ஸ்ல நமக்கு வந்துரும். அப்ப இதுக்குள்ள இவங்க என்ன வச்சிருவாங்க? இந்தியன் பேங்க்காரங்க டிடெக்ஷனோட பர்சன்டேஜ் ஒரு 7% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்பிஐ சொன்ன மாதிரி நான் டிடெக்ஷனுக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சுக்கிறேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி 5% வச்சு என்னால பழப்பு ஓட்ட முடியாது. நான் ஒரு 7% வச்சுக்கிறேன். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு இப்ப? அப்ப அதே மாதிரி எஸ்பிஐக்கு அது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ். அப்ப இவங்களும் எஸ்பிஐ யாரு கீழே தான் வருவாங்க? ஆர்பிஐ கீழே தான் வரும். இப்ப இது என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்சுவலா? இது தூக்கி போட்டு ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஏன்னா ஒரே கிளாஸ் எல்லாரோட எக்ஸ்டெண்ட் ஆகுறாங்க. ஞாபகம் இருக்கா? ஆர்பிஐன்றவங்க ஒருத்தவங்களே எல்லாரோட நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க கிட்டயும் என்ன இருக்கும்? டிடெக்ஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா நம்ம டிடெக்ஷனோட பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10% அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இந்த கனரா பேங்க்காரன் என்ன தெரியுமா பண்றான்? எனக்கு வந்து பர்சன்டேஜ்லாம் நான் அதிகமா பிடிக்க மாட்டேன்ப்பா, எனக்கு கஸ்டமர் தான்ப்பா வேணும் அப்படின்ற பேர்ல இவர் என்ன தெரியுமா பண்றாரு? இருக்கிறதுலே ரொம்ப கம்மியா வந்து டிடெக்ஷன் கொடுக்குறாரு. சோ இவரோட டிடெக்ஷன் பர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 2% அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாருமே பேங்க் அக்கவுண்ட் எங்க போய் கிரியேட் பண்ணுவீங்க? கனரா பேங்க்ல போய் கிரியேட் பண்ணுவீங்க. கரெக்டா? அப்ப அவங்க அதே மெத்தட் தான். ஆனா லாஜிக் இவங்களுக்கு வேற. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லார்கிட்டயும் அதே மெத்தட் தான். ஆனா லாஜிக்ன்றது மட்டும் இவங்களுக்கு வேற. அப்ப இவங்க கிட்ட ஒரு மெயின் மெத்தடை வச்சு நான் ஆப்ஜெக்ட் யார் கிரியேட் பண்ணுவேன்? சைல்டு கிளாஸ் தான் கிரியேட் பண்ணுவேன். கரெக்டா? ஸோ அதே சைல்டு கிளாஸுக்கு நான் கிரியேட் பண்றேன். கனரா சி ஈக்குவல் டு நியூ கனரா அப்படின்றத சொல்லிட்டு சியை வச்சு நான் டிடெக்ஷனை கொடுத்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா you can able to see the deduction is 2% only. இப்ப இதே விஷயத்த அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இந்தியன் பேங்க்ல நான் கொடுக்குறேன் அப்படின்னா கனராக்கு பதிலா இந்தியன் பேங்க் இந்தியன் பேங்க். ஸோ அந்த சியை வச்சு டிடெக்ஷன் இங்க கொடுத்தா என்ன வருவாங்க? 7% வருவாங்க. மெத்தட் எல்லாம் ஒண்ணுதான், ஒரே மெத்தட். ஆனா இவங்க யூஸ் பண்ணானா இவங்களுக்கான லாஜிக், அவங்க யூஸ் பண்ணா அவங்களுக்கான லாஜிக். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் மெத்தட் ஓவர் ரைடிங். புரிஞ்சா நான் சொன்னது? இப்ப யாருக்காச்சும் எதனா சந்தேகம் இருக்கா? ஜஸ்ட் கிவ் அ செக். எஸ், ஃபைன். இப்ப சொல்லுங்க. இப்ப யார் டவுட் இருக்கு? ஹேண்ட் ரைஸ் பண்ணு. திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் மெத்தட் ஓவர் ரைடு. ஆனந்தராஜ் ஒண்ணும் இல்ல, அந்த டைம்ல வந்து அர்ஜென்ட்டா வெளியே போயிட்டு வந்தனால அவருக்கு சந்தேகம் வந்திருக்கும். அதனால அவருக்கு செப்பரேட்டா நான் வந்து ரிசால்வ் பண்ணேன். ஓகே ரைட். சோ வேற யாருக்காச்சும் சந்தேகம் இருக்கா? பாலிமார்பிசம் பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரே கிளாஸ்ல ஒரு மெத்தடை யூஸ் பண்ண அப்படின்னா ஓவர்லோடு பண்ணணும். ஒரே கிளாஸ்ல ஒரு மெத்தடை யூஸ் பண்ண அப்படின்னா யூ ஹேவ் டு ஓவர்லோட் பை யூசிங் த சேம் நேம். ஓகேவா? ஒரே மெத்தடை வேற கிளாஸ்ல நீ யூஸ் பண்ற அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் தட் அனோட்டேஷன் கால்ட் @override. அந்த மெத்தடுக்கு மேல ஒரு சின்ன வார்த்தை @override அப்படின்ற வார்த்தையை போட்டு நம்ம ஓவர்ரைட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பாலிமார்பிசம். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. நல்ல கேள்வி. இப்போ ஒருத்தர் என்ன கேட்டாரு அப்படின்னா, இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை அப்படியே காப்பி பண்ணி நான் இங்க பேஸ்ட் பண்றேன் சார். அதாவது ஆர்பிஐ இப்ப இது எனக்கு இல்லவே இல்லை, ஆர்பிஐல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படியே நான் காப்பி பண்றேன் சார்.
காப்பி பண்ணி எஸ்பிஐக்கு அவங்க கிட்ட நான் பேஸ்ட் பண்றேன்னா ஆட்டோமேட்டிக்கா ஓவர் ஆயிடுமா சார்? எஸ், இட் வில் பி டன். ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். ஓகேவா? ஜாவாவோட 1.8 வெர்ஷன்ல இருக்கும்போது இதெல்லாம் நடக்காது. அப்ப கண்டிப்பா நான் தான் மேனுவலா என்ன எழுதணும் அப்படின்னா மேல @overrideன்னு எழுதணும். நம்ம யூஸ் பண்ற வெர்ஷன் என்னது? 21 யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அப்படியே எனக்கு தெரியும் நீ ஓவர் ரைட் தான் பண்றேன்றது அதுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ அதனால டைரக்டாவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது அர்த்தம். தட்ஸ் இட். எஸ், கிளியர் எவ்ரி ஒன் ஆஃப் யூ? யாருக்கும் எந்த கொரியும் இல்லை இல்லையா பாலிமார்பிசம் பத்தி? ஏன்னா இப்பவே ரிசால்வ் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். ஓகே, ரைட். ஸோ கண்டிப்பா அப்போ வந்து பார்த்தா அப்படின்னா இன்னொரு ஊப்ஸ் கான்செப்ட் இப்போ எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க திணறுவீங்க. ஓகேவா? அதனால இப்போதைக்கு நான் அப்ஸ்ட்ராக்ஷன் எடுக்க போறது இல்லை. ஐ வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் டாபிக். வேற டாபிக் நான் போறேன். சரியா? சரி, ஒன்னா விளையாடுவோமா? ஸோ இந்த கான்செப்டை வந்து ஜஸ்ட் வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ. ஸோ ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. எஸ், சொல்லுங்க மோசஸ். சார் மெத்தட் ஓவர்லோடிங் எடுத்தீங்களா சார்? எடுத்துனேன் கொஞ்சம் முன்னாடி. ஃபர்ஸ்ட் அதான் எடுத்தேன். அதாவது பாலிமார்பிசம்ன்ற இந்த கான்செப்ட்ல ஆட்ங்கிற ஒரு மெத்தட் வச்சிருக்கோம் இல்லையா? அதாவது ஒரே கிளாஸ்ல ஒரே மெத்தட் நேம் நீ யூஸ் பண்ற அப்படின்னா உனக்கு எரர் அடிக்கும். ஒரே கிளாஸ்ல ஒரே மெத்தட் நேம் நீ யூஸ் பண்ணா எரர் அடிக்கும். அந்த எரர் அவாய்ட் பண்ணா யூ ஹேவ் டு யூஸ் a method overload. ஓகேவா? வேற கிளாஸ்ல அதே மெத்தட் யூஸ் பண்ணா உனக்கு எரர் அடிக்காது. ஆனா லாஜிக் நீ தான் அங்க கிரியேட் பண்ணணும். அது மெத்தட் ஓவர்ரைட். அவ்வளவுதான் கான்செப்ட், வேற எதுவுமே இல்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் வேணா எடுத்துங்க. those who want, just take a screenshot. எஸ். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தீபன் சார் இருக்கார் இல்லையா ஆஃப்லைனில். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னார். என்ன அப்படின்னா இப்போ என்கிட்ட வந்து ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல ஒரு 5 இல்ல 6 மெத்தட் இருக்கு. ஒரு லாஜிக் வச்சு எனக்கு அதில் இருக்கிற எல்லா மெத்தடும் வேணும். ஆனால் ஒரே ஒரு மெத்தட் மட்டும் எனக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யணும். எல்லாருக்கிட்டுமே இந்த ஒரு சாஃப்ட்வேர் இருக்கா? இந்த ஒரு அப்ளிகேஷன் இருக்கா? கூகுள் குரோம்னு இருக்கா? இப்போ இந்த கூகுள் குரோம் நான் ஓபன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்படி காட்டுதா? ஓகேவா? எல்லாருக்கும் ஒண்ணுதான். ஆனா உனக்கு மட்டும் பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி எனக்கு வேணும். நான் சொல்றது புரியுதா? எனக்கு வந்து டார்க் தீம் வேணும். எனக்கு வந்து பார்த்தனா இந்த சின்சான் மாதிரியான பொம்மைகள்லாம் போட்டிருக்கணும். உனக்கு மட்டும் அப்படின்ற அந்த லாஜிக். நான் சொல்றது புரியுதா? எல்லாமே எனக்கு வேணும். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு மாறி இருக்கணும். That is the concept of method overriding. புரிஞ்சா? மெத்தட் ஓவர்லோடிங்னா ஒரே கிளாஸ்ல அந்த மெத்தடை நான் யூஸ் பண்றது. ஒரே கிளாஸ்ல ஒரே மெத்தடை நான் யூஸ் பண்றது என்னால முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த வேரியபிள் டிக்ளரேஷன் சொல்லி நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்டை வச்சு நம்ம வந்து அந்த மெத்தட்ல வந்து ஒரு டேட்டா டைப் நம்ம கொடுத்து அந்த மெத்தடுக்கு வேற லாஜிக் கூட கிரியேட் பண்ணலாம் அதே பேரை வச்சு. அவ்வளவுதான். ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்றது. அதான் இங்க டெஃபினிஷனாவும் நீங்க எழுதும்போது எழுதிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெத்தட் ஓவர்லோடிங்னா ஒரே கிளாஸ் ஒரே மெத்தட் நேம் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கலாம். மெத்தட் ஓவர் ரைட் அப்படின்னா ஒரே மெத்தட் ஒரே ஆர்குமெண்ட் தான், ஆனா வேற வேற கிளாஸ்ல. ஓகேவா? அப்ப ஆர்குமெண்ட் எப்படி பாஸ் பண்றீங்க? ஒன்னு டேட்டா டைப்பை கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டேட்டா டைப்போட கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்ல டேட்டா டைப்போட ஆர்டர் மாத்தி போட்டுக்கலாம் அப்படிங்கிறது. அதாவது இந்த பாலிமார்பிசம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த பாலிமார்பிசத்துல இருக்கிற மெத்தட் என்னென்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மெத்தட் இருக்கு? ஆட்ங்கிற ஒரு மெத்தட். இன்னொன்னு
ஆட் வித் பாராமீட்டர். ஆடுங்கிற மெத்தட் தான். பட் ஆனா என்ன இருக்கு, 2 ஆர்குமெண்ட் நான் பாஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா? நான் எனக்கு இன்னொரு ஆடுங்கிற மெத்தட் வேணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்ப கண்டிப்பா எனக்கு என்னதான் பண்ணும், எனக்கு எரர் தான் அடிக்கும். ஏன்னா ஏற்கனவே ஆடுங்கிற ஒரு மெத்தட் இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணணும், ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். அப்ப நான் அதே இன்டீஜர் a கமா இன்டீஜர் b ன்னு கொடுக்கலாமா சார்? அப்படியே என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி நான் கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு இன்டீஜர் மட்டும் கூட எடுத்துக்கோங்க. அங்க பேர் எடுத்துக்கிச்சா? அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஆட் வேணும். இன்டீஜர் b எல்லாம் கிடையாது. ஆட்னு கொடுத்தா எனக்கு கண்டிப்பா எடுத்துக்காது. சோ அதனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா இன்டீஜர் b ன்னு கொடுக்குறேன். அப்பயும் எடுக்காது. வேரியபிள்னால டிஃபரன்ஸ் இருக்காது, டேட்டா டைப்னால தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டீஜர் கமா இன்டீஜர் c ன்னு கொடுத்தா கூட எனக்கு எடுக்காது. ஏன்னா ஏற்கனவே அந்த காம்பினேஷன் ஒன்று இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா டைப்பை மாத்திக்கோ. இப்போ எனக்கு எடுத்துக்கிச்சா பாரு. இதுதான் கான்செப்ட். மெத்தட் ஓவர்லோட் அப்படின்னா ஒரே கிளாஸ்ல ஒரே மெத்தடை நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஆனா என்ன பண்ணிடுறேன், ஓவர்லோட் பண்ணிடுறேன். எனக்கு ஏத்த மாதிரி நான் அதை வந்து ஓவர்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ அந்த மாதிரி யூஸ் பண்றது தான் இந்த கான்செப்ட், வேற ஒண்ணுமே இல்லை. எனிஒன் ஹஸ் எனி query? ஓகே ரைட். சோ எனக்கு இன்னும் லிட்டரலா 45 மினிட்ஸ் இருக்கு. சரியா? சொல்லுங்க தினேஷ். You are muted, I think. Yes. I think you are. சார் நேத்து நான் ஆப்சென்ட். நோ ப்ராப்ளம். நேத்து ஆப்சென்ட்னா பிரச்சனை இல்லை. நேத்து பெருசா எதுவும் நடத்தவும் இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் இந்த கான்செப்டே தான் வந்து டெஃபினிஷனா சொல்லியிருந்தேன் தவிர வேற எதுவும் பெருசா நடத்தல. நோ ப்ராப்ளம். ரைட். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது நான் நடத்த போறது இந்த கான்செப்ட். பட் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால ஐ வில் கீப் இட் அ ஹோல்ட் ஆன் திஸ் டாபிக். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு நடத்துறேன். ஓகேவா? சொல்லுங்க மோசஸ். சார் இப்போ மெத்தட் ஓவர் ரைடிங்ல அட் ஓவர் ரைட் போட்டீங்களா சார்? இதுல எதுவும் போடலீங்களா சார்? கீபோர்ட் ஓவர்லோடிங் இல்லப்பா, தேவையில்லை. மெத்தட் ஓவர் ரைடு நான் அங்க ஏன் @override போட்டேன்னா இது வேற கிளாஸ்ல யூஸ் பண்றேன் அப்படின்ற ஒரு புரியுதலுக்காக தான். பட் ஓவர்லோட் அப்படின்னும் போது அதே கிளாஸ்ல யூஸ் பண்றேன்றதுனால எனக்கு தேவையில்லை. ஓகே சார், தேங்க் யூ. எஸ் ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் போக போற டாபிக் என்ன அப்படிங்கிறத நம்ம டைரக்டா பார்த்துக்கலாம். ஸோ I'll create one new class so I would like to create one of the class name called statements. இதுக்கு அப்புறம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகிறதுக்காக தான் இந்த டாபிக் நான் மாத்திட்டேன். சரியா? ரைட். So first of all, everyone kindly turn on your cameras. I need some interaction over here. Okay. So Praisi ma'am இருக்கீங்களா? Praisi ma'am, are you there? Yes sir. Yes. Good morning. So இதான் உங்களோட first session நினைக்கிறேன், கரெக்ட்டா? Yes sir, it's my first session. Okay, right. So நீங்க வந்து உங்களை பத்தின இன்ட்ரோடக்ஷன்லாம் நெக்ஸ்ட் செஷன்ல நீங்க கொடுங்க கண்டிப்பா. உங்களுக்கு முன்னாடியே ஜாவான்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதனா தெரியுமா? Yeah, sure. Yes sir, I have completed an internship at VCodes in the domain of Java FSD. So I have an idea about it. Okay, good then. Good. Okay, fine. So nice to meet you. So upcoming sessionல எப்படிலாம் நம்ம பண்ண போறோம்ன்றதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். நம்ம படிக்க போறது பேக் எண்ட் டெவலப்பிங்கான ஒரு பேசிக்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். Right then. And then Fine. Yeah. Prasanna Vasu ma'am, I guess that you are aware of it, right? I think Prasanna Vasu on up enna mola theriyala. Yes ma'am, am I audible? Sir. Yeah, sir. Yeah, fine. So எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் வந்து இது ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் செஷனா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். So
I guess that you are already aware of Java, right? Yes, sir. Okay. I know a little bit. Okay, Much. fine then. Fine. So if you have any such queries, you can feel free to ask us. Parallelly, I am planning to conduct a refresher session for each and every one of you. என்னெல்லாம் நடத்தணும்னா மறுபடியும் கவர் பண்றதுக்கு நான் ஒரு நாள் சொல்றேன். நீங்க அப்புறம் ஒரு சில மக்கள் அந்த டைம்ல வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஏன்னா என்னோட பேட்ச் இன்னும் ஃப்ரீஸ் ஆகாம இருக்கு. இன்னும் 2 இல்ல 3 பேர் நம்ம செஷன்ல ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா எடுக்கணும் அப்படின்றதுனால ஐ எம் ஹோல்டிங் ஃபார் சம் டைம். தட்ஸ் இட். Okay. Okay, fine then. Thank you so much. Yes, Thank you, sir. so we'll come back to the thing. இப்போ என்ன அப்படின்னா என்னோட கிளாஸ் ஸ்டேட்மெண்ட்ன்ற கிளாஸ் சரியா? என் ப்ரோக்ராம் ரன் ஆகணும்னா எனக்கு என்ன தேவை? மெயின் கிளாஸ் மெயின் மெத்தட் எனக்கு தேவை. கரெக்டா? மெயின் மெத்தடுக்கான சின்டாக்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் ஓப்பன் அண்ட் ஃப்ளவர் பிராக்கெட். இந்த ஆர்குமெண்ட்டுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம்? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நான் நம்புறேன். எதனால இந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே ஜாவால ப்ரீ டிஃபைன்டா மெயின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஆனா அதுக்கு லாஜிக் வேற. ஓகேவா? எனக்கு மெயின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்கா நான் ஒரு ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா அது என் ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னு அதுக்கு தெரியும். இப்ப அதோட லாஜிக் இருக்கிறதுனால தான் என்னால வந்து ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன் என்னால பண்ண முடியும். அதனாலதான் இங்க நான் இந்த ஆர்குமெண்ட்டை நான் யூஸ் பண்றேன். இப்ப புரியுதா எதுக்காக நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு? ஸ்கொயர் பிராக்கெட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு டேட்டா டைப்பை குறிக்கும். நான் இன்னும் அந்த டேட்டா டைப்பை மட்டும் இன்னும் உங்களுக்கு நடத்தல. அரேயோட டேட்டா டைப்பை குறிக்கும். அது உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த மெயின் மெத்தட் இருந்தாதான் ரன் ஆஸ்ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன இருக்கும்? ஜாவா அப்ளிகேஷன் இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? அந்த மெயின் மெத்தட் இல்லைன்னா நம்மளுக்கு அது இருக்காது. சரியா? என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ அவுட்புட்ல உங்களோட பேரு பிரிண்ட் ஆகணும். என்ன பண்ணுவீங்க? ஸோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல உங்களுடைய டபுள் கோட்ஸ்க்குள்ள இந்த டேட்டாவை கொடுப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த இது பிரிண்ட் ஆயிடும். ரொம்ப சிம்பிள் சார். இதெல்லாம் ஒரு வேலையா சார்? சரி, இப்போ இதே இடத்துல எனக்கு வந்து நம்பர் பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல நேமுக்கு பதிலா எனக்கு 1ங்கிற நம்பர் பிரிண்ட் ஆகும். என்ன பண்ணலாம்? டபுள் கோட்டை கொடுத்து 1ம் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸ் இல்லாமலேயும் 1ன்னு கொடுக்கலாம். எனக்கு அவுட்புட்ல எனக்கு வரும். கரெக்டா? ஓகே, வெரி குட், சூப்பர். இப்போ 2ன்னு வரணும். 3ன்னு வரணும். லூப்பிங் யூஸ் பண்ணு. ஓகே, 3 லைனுமே பிரிண்ட் ஆயிடுச்சா? சரியா? இப்ப இந்த லைனை வந்து நான் 100 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும்னா 100 தடவை உட்காந்து எழுதிட்டு தானே இருப்பேன். சோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we were going towards a concept called இந்த ஒரு டாபிக் நம்ம போவோம். ஓகேவா? ஸோ லூப்பிங் அப்படின்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா we can go for multiple thing. எப்படி வேணாலும் லூப்பிங் பண்ணலாம். either we can use இப்ப இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லூப்பிங்ன்றது வந்து கேஸ் கண்டிப்பா 2 இல்ல 3 வகையில நீங்க லூப்பிங்ன்றது பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா whileங்கிறத வச்சு லூப் பண்ணலாம், இன்னொன்னு ஃபார்ங்கிறத வச்சு ஒரு லூப் பண்ணலாம், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார் ஈச் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வச்சு லூப் பண்ணலாம். while do while எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? அதே மாதிரி ஃபாரும் ஃபார் ஈச்சும் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? ரைட். ஸோ இந்த while do while இந்த ஃபாருங்கிறதுலாம் வந்து ஒன் ஆஃப் த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சரி, ரைட். இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் வரேன். I will come back to the concept again. I will come back later. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒரு லைனை மட்டும் வச்சுப்போம். Let me consider it only one line. That line is called hello அப்படின்னு எடுத்துக்கலாம். அவுட்புட் ரன் ஆச்சுன்னா என்ன அவுட்புட் வரும்? ஒரே ஒரு லைன்ல அலோன் வருமா? சரி, ரைட். இப்போ அவுட்புட்ல என்ன வரும்? ஓகே, என்ன வரும்? 10ன்னு வரும். கரெக்டா? இப்போ என்ன வரும்?
இப்ப என்ன ஆன்சர் வரும்? ஆன்சர் வந்து கூட்டி எனக்கு 30ன்னு வருமா இல்ல அதே 10 + 20ன்னு வருமா? 10 + 20 தான் சார். 10 + 20. 10 + 20 30. 1020. 1020. Okay, nice. Let me run the program first. Which means that நீங்க இங்க நடுவுல கொடுத்திருக்கீங்க இல்லையா, இத என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஜஸ்ட் லைக் an arithmetic operator. ஓகேவா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ ஏதோ ஒன்னு பண்ணும். ஓகேவா? clearly understand, please take some moment. எல்லாரும் தெளிவா கவனிச்சுக்கோ, என்னால மறுபடியும் இதை சொல்ல முடியாது அதுக்கு அப்புறம். சரியா? நான் 10 + 20 நான் வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு தெரியும், ஓகே ஐ ஹாவ் டு பிளஸ் இட். சரியா? இப்போ என்ன அவுட்புட் வரும்? கரெக்டா? இப்போ என்ன அவுட்புட் வரும்? ஹலோ 10 ன்னு வருமா இல்ல ஹலோ + 10 ன்னு வருமா? ஹலோ 10. சூப்பர், நைஸ். ஹலோ 10ன்றது வந்துருச்சு. இப்ப Hello 102. Hello 30. ஹலோ 30. ஓகே ரைட். ஹலோ 30 அப்படின்னு திட்டுறது எனக்கு கேக்குது. ஓகேவா? அதெல்லாம் இல்ல. if I run the program, just observe என்ன வருது. ஏன்னா ஜாவால பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வார்த்தை தான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நீ டபுள் கோட்ஸ் கொடுத்தா அது எல்லாமே என்னதான் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இட் வில் டேக் லைக் a ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அப்ப அதுக்கு அரித்மெட்டிக் ஆபரேஷன்லாம் பண்ணணும்னு அதுக்கு தெரியாது. அதை நீ தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தானே இதை உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். நீங்க இப்ப இத டபுள் கோட்ஸ் கொடுக்காம நீங்க எப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி கன்சிடர் லைக் அரித்மெட்டிக் ஒன்லி. ஓகேவா? ஆனா நீ அந்த டபுள் கோட்ஸ் நீ கொடுத்துட்ட அப்படின்னா அது கண்டிஷனல் ஸ்டேட், அது வந்து எப்பவுமே என்னவா தான் எடுத்துக்கணும், ஒரு ஸ்டேட்மெண்ட்ன்ற மாதிரி தான் அது எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப அது என்னதான் பண்ணும், இந்த ஆபரேட்டர் எல்லாம் தூக்கி விட்டுரும். அதுக்கு அதெல்லாம் தெரியாது, இதோட சேர்த்து எழுதணும் போல அப்படின்றது அதுக்கு தெரியும். டபுள் கோட்ஸ் கொடுக்காம 10 + 20 அது வந்து அரித்மெட்டிக் ஆபரேஷன் பண்ணி உனக்கு ஆன்சர் 16 தான் வரும். டபுள் கோட்ஸ் கொடுத்துட்ட அப்படின்னா அது எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்ன்ற மாதிரி தான் அதை கன்சிடர் பண்ணிக்கும், சேர்த்து எழுதணும் போல அப்படின்றது அதுக்கு தெரியும். வெரி குட் क्वेश्चन. டபுள் கோட்ஸ் கொடுக்காம ஹலோ 10 20 13 கொடுத்தா என்ன பண்ணுது? நீ பிளஸ் கூட வெச்சுக்கோ, என்ன வேணா வெச்சுக்கோ. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நீ வார்த்தையை கொடுக்க ஆரம்பிச்ச அப்படினாலே அது எரர் அடிச்சிடும். ஏன்னா வார்த்தைன்னும் போது அதுக்கு என்னதான் சொல்லிடணும், நீ ஸ்ட்ரிங்கை தான் நான் கொடுக்க போறேன் அப்படின்றத நீ சொல்லிடணும். அப்படி இல்லைன்னா அது என்னதான் எடுத்துக்கோன்னா டைரக்டா தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்ஸ் டு த கான்செப்ட் கால்ட் ஆபரேட்டர். ஓகேவா? ரைட். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இது என்ன ஆபரேட்டர்? இது ஸ்பெசிஃபிக்கா சோ இது எனக்கு ஆட் பண்ணி எனக்கு கொடுக்கும். வெரி சிம்பிள். அப்ப இந்த இடத்துல ஆடுக்கு பதிலா மைனஸ் கொடுத்தா ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும்? -10 வருமா? எல்லாம் 10 10னாதீங்கப்பா. 10ல 20 கழியுமாப்பா முதல்ல. ஓகேவா? 20ல வேணா 10 கழியும், 10ல 20 கழியுமா? ஓகேவா? அப்ப 10ல 20 நம்மளுக்கு கழியாது. இது உள்ள இருக்கிற டேட்டா எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா இன்டீஜரா தான் எடுத்துக்கும். இன்டீஜர் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கன்சிடர் as நெகட்டிவ் வேல்யூஸ் டு த பாசிட்டிவ் வேல்யூஸ். ஓகேவா? சோ நம்ம இந்த கிராஃப்லாம் போடுவோம், பாத்திருக்கியா? கிராஃப்ல போடும்போது பாசிட்டிவ்லாம் இந்த பக்கம் எழுதுவோம், நெகட்டிவ்லாம் இந்த பக்கம் எழுதுவோம். அப்ப இந்த பக்கம் 10க்குது, இந்த பக்கம் 5க்குது அப்படின்னா 5ல 10 போச்சு அப்படின்னா -5ன்றத நம்ம சொல்லணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி தான் இங்க பிரிண்ட் ஆகும். சரி ரைட். இப்போ நான் என்ன சொல்றேன்றது தெளிவா பாத்துக்கோ. அப்ப +9 என்னன்னு தெரியுது, -9 என்னன்னு தெரியுதா? அப்ப இப்போ என்ன ஆன்சர் வரும்? 8. பரவாயில்ல, ஓரளவு ஏதாவது கொஞ்சமாவது மேக்ஸ் தெரியுது. ரைட், நல்லது. இவ்வளவுதான் தெரியுமா?
சரி ரைட். மல்டிப்ளை பண்ணுவோம். சோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா பிளஸ் தெரிஞ்சிருச்சு மைனஸ் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது என்னது? மல்டிப்ளிகேஷன் அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஆபரேட்டர் என்னன்னா ஸ்டார்ங்கிறது. அப்ப நான் இதை ரன் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்? புரியுதா? ரைட். இப்படி பண்ணா இப்படி ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா அதுக்கான மீனிங் என்ன? டிவிஷன் அப்படின்றது அர்த்தமா? இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ண அவுட்புட் என்ன வரும்? 5. வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், நைஸ். இப்போ சொல்லு. நான் குத்துட்டேனே, சொல்லு. 0. இப்பயும் 5 தான் வருமா? மாடுலஸ் ரிமைண்டர் வருமா? இல்ல 0 வரும். நோ சார். இதே 5 நீங்கன்னா நான் தூக்கி போட்டு மிதி பண்ணானே. 0 தானே சார்? 0. வெரி குட், கரெக்ட் கரெக்ட். ஆன்சர் இஸ் நதிங் அதர் than 0. ரிமைண்டர். எப்படின்னா இப்போ நீங்க இத டிவைட் பண்றீங்களா, டிவைட் பண்ணும்போது உனக்கு ஃபைனலா என்ன ரிசல்ட் வருதோ ரிமைண்டர். ஓகேவா? சோ அந்த ரிமைண்டர்ங்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாடியூலோன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 2ஆல நமக்கு கழியுது, 10 3ஆல கழியுமா? 3ஆம் வாய்ப்பாடுல 10 இருக்குதா? ரிமைண்டர் 1. 3ஆம் வாய்ப்பாடுல 9 வரும். கரெக்ட்டா? அப்ப 10ங்கிறதுக்கும் 9ங்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? 1. அப்ப இத ரன் பண்ண அப்படின்னா அந்த 1ங்கிறது எனக்கு வரும். அப்ப மாடியூலோனா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டிவிஷன் பண்றதுல இருந்து பேலன்ஸ் எனக்கு என்ன வருமோ அது எனக்கு காட்டும். நான் சொல்றது புரியுதா எல்லாருக்கும்? இததான் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான். நான் உண்மையிலே சொல்றேன், எந்த கிளாஸுமே இவ்வளவு பொறுமையா நான் சொன்னது கிடையாது. ஓகேவா? I know this class is what is the capacity of this class. ஓகேவா? சோ அதனால தான் ரொம்ப பொறுமையா எடுத்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? ரைட். சோ அப்ப இவ்வளவுதான் வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் மாடியூலோ. இந்த சிம்பிளை நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பர்சன்டேஜ்லாம் சொல்ல மாட்டாங்க, மாடியூலோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மாடியூலோனா என்ன மீனிங் அப்படின்னா அதோடைய ரிமைண்டர் அப்படிங்கிறது எனக்கான மீனிங். சரியா? இவ்வளவுதான் விஷயம். சரி ரைட். அடுத்தது இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப அடுத்தது நான் என்ன சொல்றேன் பாரு. என்ன பண்ணி வச்சிருக்கேன் நானு? ஈக்குவல் டு கம்பேரிசன். இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் a comparison obviously. இத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மென்ட் நம்ம சொல்லுவோம் இத. ஓகேவா? கண்டிஷனை நம்ம வந்து ட்ரூ ஆ ஃபால்ஸான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா யூ கேன் see that அவுட்புட் என்ன வருது பாரு. ஓகேவா? இது ஒரு கண்டிஷன். ஓகேவா? அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஈக்குவல்ஸ் தரல, டபுள் ஈக்குவல்ஸ் கொடுத்துருக்கோம். நான் இப்ப இதுவே வந்து ஈக்குவல்ஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கேன், என்ன பண்ணுது? எரர் த்ரோ பண்ணுது. அதாவது என்னன்னா 2 = 2 என்ன சொல்ல வர எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி தான் அது என்கிட்ட கேக்குது. அப்ப 2 = 2 நான் கொடுத்தேன் அப்படின்னா இதுவும் சரியான்னு கேட்கற மாதிரி கேட்டேன். ஓகேவா? 2 = 2 கொடுத்தேன் அப்படின்னா இதுவும் சரியா அப்படின்னு கேட்கற மாதிரி. அப்ப கண்டிப்பா எனக்கு என்னதான் தெரியும்? ஓகேவா? இது ட்ரூன்னு எனக்கு தெரியும். சரி ரைட். இப்படியாப்பா? ஓகேவா? வர இருங்க, ஒண்ணுன்னா வர இருங்க. இந்த கண்டிஷனுக்கான மீனிங் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சேமா இருக்கா இல்லையாங்கிறதா இந்த கண்டிஷனுக்கான மீனிங். தட் இஸ் த கண்டிஷனல் ஆபரேட்டர். ஓகேவா? எப்படி அரித்மெட்டிக் ஆபரேட்டருக்கு வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடியூலோ நம்ம சொன்னோமோ, கண்டிஷனல் ஆபரேட்டருக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் நம்மளுக்கு இருக்கு. இதுல முதல் சிம்பிள் என்ன அப்படின்னா ஈக்குவல் கண்டிஷன். அப்ப இது ரெண்டும் ஈக்குவலா நாட் ஈக்குவலா? நாட் ஈக்குவல். அதனாலதான் எனக்கு என்ன பண்ணுச்சு இந்த அவுட்புட்ல ஃபால்ஸ்ன்றது எனக்கு கொடுத்துச்சு. அப்ப இது எனக்கு வந்து ஈக்குவல் இல்லைன்னு எனக்கு தெரியுது. அப்ப இது ஈக்குவல் இல்லையான்னு எப்படி கேட்கறது அப்படின்னா சிம்பிள். இது ஆச்சரியக்குறி போட்டு ஈக்குவல்னு கொடுத்த அப்படின்னா இது ஈக்குவல் இல்லன்னு அர்த்தம். இங்க பாரு, நாட் ஈக்குவல். அப்ப நான் இத வந்து இப்படி கொடுத்தேன்னு வச்சுக்கேன், ஃபால்ஸ்னு வரும். அதாவது 2 ≠ 2 கரெக்டா தப்பா? தப்பு தானே? அதான் ஃபால்ஸ். அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா 2 ≠ 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? கரெக்ட், அதான் ட்ரூ. தப்பா வந்தா ட்ரூலாம் போட்டா கன்ஃபியூஸ் ஆகும். சரியா? அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. நீ டபுள் ஈக்குவல்ஸ் போட்டனா 2 ம் 2 ம் சேம். ஆமா சேம். சேம்னா டபுள் ஈக்குவல்ஸ்.
ஓகேவா? எக்ஸ்பிளமேட்டரி போட்டு ஈக்குவல் கொடுத்தனா 2ம் 4ம் ஈக்குவல் இல்ல. கரெக்டா? அதனால முடிஞ்சு போச்சு. புரிஞ்சா எல்லாருக்கும்? ஓகேவா? அதே மாதிரி இப்ப அதே இதுல அந்த ஈக்குவல்ஸ் அப்படியே இருக்கட்டும். சரி, ஈக்குவல்ஸ் கூட வேணாம். இதுனா என்ன மீனிங்? இது பரவாயில்ல, ஏதோ ஓரளவு சொல்றீங்க. 2 கிரேட்டர் தேன் 4. கரெக்டா? இல்ல இல்லையா? அது 3 போட்டா வருமா? அப்ப லெஸ்ஸர் தேன்னா கரெக்டா? அது சரியா? அப்ப 2 4 விட சின்னது, 2 4 விட பெருசு அப்படின்றத நம்ம இங்க சொல்லி காட்டணும். அவ்வளவுதான். சரியா? ரைட். சோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டிஷனல் ஆபரேட்டருக்குள்ள வரும். அதுதான் கிரேட்டர் தேன், லெஸ் தேன், ஈக்குவல், நாட் ஈக்குவல். அதோட சேர்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த மாதிரியும் ஒண்ணு சொல்லுவோம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும் கொஞ்சம் யாராவது சொல்ல முடியுமா? இல்லப்பா, பிட்வைஸ் ஆபரேஷன். என்னப்பா? பிட்வைஸ் ஆபரேஷன். ஃபால்ஸ். இதுக்கு மீனிங் வந்து ஃபால்ஸ், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகேவா? சோ மீனிங் என்ன அப்படின்னா அண்டுங்கிற சிம்பிள் என்னன்னா ரெண்டு சைடுமே வந்து கரெக்டா இருக்கா, ரெண்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதான்றத பார்க்கதான் கிட்டத்தட்ட. இதுவும் இதுவும் அப்படின்ற மாதிரி. இதுவே அண்டுன்றதுக்கு பதிலா ஆர் இது இல்ல இது அப்படின்னா இதுதான் சிம்பிள். ஒரே ஒரு மேல இருந்து கீழே ஒரு கோடு. ஓகேவா? அதாவது இது என்ன அப்படின்னா நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கவா? இப்படி வச்சுப்போம். நம்ம எல்லாருமே 18 வயசு மேல இருக்குமா? நானும் தான். ஓகேவா? இப்ப எல்லாருமே வந்து 60 வயசு கீழே இருக்குமா? நானும் தான். கரெக்டா? சோ இப்ப இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு கண்டிஷனை வச்சுப்போம். 18 வயசுக்கு மேல 60 வயசு கீழே. அந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும் இந்த இடத்துல. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? சோ அந்த மாதிரி வர காரணத்துக்காக நான் யூஸ் பண்ற ஒரு ஆபரேட்டர் தான் என்னன்னா இந்த அண்ட் இல்ல ஆர்க் ஆபரேஷன் அப்படின்னு சொல்றது. டபுள் ஆம்பர்சன் நம்ம போட்டோம் அப்படின்னா அது அண்ட் ஆபரேஷன். அதாவது என்னன்னா எனக்கு 18 வயசும் மேல இருக்கு, 60 வயசுக்கும் கீழே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது டபுள் ஆம்பர்சன் அப்படின்னு சொல்லுவோம் இது. ஓகேவா? இல்ல எனக்கு இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும். ஒண்ணு 18 வயசு மேல இருக்கணும், இல்ல 60 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு அப்படின்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா we have to use that symbol called this. சொல்றது புரியுதா? இது பேர் என்னன்றது எனக்கு ஞாபகம் இல்ல. இது ஆர் சிம்பிள் தான் சொல்லி நான் பழகிட்டேன் சின்ன வயசுல இருந்தே. சின்ன வயசுல நான் குழந்தையில இருந்தெல்லாம் கிடையாது, நான் படிச்ச வயசுல இருந்து. சரியா? அண்ட் ஆறு தான் சொல்லி பழகிட்டோம். அது ஆம்பர்சன் சொல்லுவோம். இந்த சிம்பிள் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, ரைட். இந்த அப்படியே வந்து என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ன்ற கான்செப்டுக்குள்ள போயிடாதீங்க. ஓகேவா? சோ அந்த டாபிக்லாம் வேற. சோ இது ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. கண்டிஷனல் ஆபரேட்டர் இதுவும் ஒரு கண்டிஷன்ஸ். டபுள் ஆம்பர்சன் போட்டீங்கன்னா ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு கரெக்டா இருந்ததுனால அது ட்ரூ கொடுக்கும். ஓகேவா? டபுள் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் கரெக்டா இருந்தா எனக்கு ட்ரூ கொடுக்கும் அப்படிங்கறது அதுக்கான மீனிங். அவ்வளவுதான். These are all the concept called conditional operators. Everyone got it? யாருக்காச்சும் பெரிய இருக்கா இப்ப? இல்ல இல்லையா? ரைட். இப்ப முதல்ல இருந்து வருவோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா நல்லா பாத்துக்கோ. ஸ்கேனர் எதுக்கு யூஸ் பண்றோம்? ரன் டைம்ல நம்ம வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? ரைட். இப்போ நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா யூசர் கிட்ட அப்படின்னு கேக்குறேன். சரியா? அவர் என்ன பண்ணணும்? ஏஜ் என்ட்ரி பண்ணணும். அப்ப நான் என்ன ஸ்டேட்மெண்ட் நான் இங்க தரணும் அடுத்தது? வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் பைட் கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா நான் உங்களை அந்த மாதிரி தான் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? கரெக்டா? இப்ப இந்த நெக்ஸ்ட் பைட்னு கொடுத்தா யூசர் கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கிக்கும். கரெக்டா? அப்ப நான் ஒரு வேரியபிள சேவ் பண்ணணும்ல. இத சேவ் பண்ண எந்த டேட்டா டைப்ல சேவ் ஆகும்? பைட்ல சேவ் ஆகும். கரெக்டா? அப்ப பைட் ஏஜ்னு எடுத்துக்கலாமா? கரெக்டா? இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்ப நான் கண்டிஷனை சொல்றேன். நல்லா பாரு.
if open and close bracket open and close parenthesis எப்படி மெத்தட கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான். ஓகேவா? if அந்த ஏஜ் 18 வயசுக்கு அதிகமா இருந்தா you are major or else you are an adult அப்படின்னு வச்சுக்கலாம். புரிஞ்சா நான் சொல்றது? ஓகேவா? சோ அப்படியே நான் ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்றேன். என்ன கேக்குது? என்ட்ரி ஒரு ஏஜ்னு கேக்குது. எனக்கு வந்து 15 வயசு தான் ஆகுது. ஓகேவா? அப்ப என்ன பண்ணுது? எரர்லாம் அடிக்கல. ப்ரோக்ராம் 10 மினிட் டைம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? மறுபடியும் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன். let me tell என்ட்ரி யுவர் ஏஜ்னு கேக்குது. என்னோட வயசு வந்து பார்த்தனா 27 கொடுத்தேன். என்ன சொல்லுது? which means that இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆச்சு அப்படின்னா இதுக்குள்ள நீ என்ன கொடுத்திருக்கியோ அதை நான் பண்ணுவேன். அதுதான் if கண்டிஷன் அப்படிங்கிறது. இது ஆல் தி கண்டிஷன் ஸ்டேட்மென்ட். இப்போ லெஸ் தென் கொடுக்கணும்னா திரும்பி if கொடுத்து ஏஜ் கொடுத்து கண்டிஷன் மார்க் கொடுக்கணும். புரிஞ்சா எல்லாருக்கும்? ஓகேவா? சரி ரைட். இப்ப நான் வந்து ஒரு ஏஜ் கேக்குது. நான் ஏதோ ஒரு ஏஜ் கொடுக்குறேன். அடல்ட்னு சொல்லிருது. அப்ப 18 வயசு கம்மியா இருந்தா அப்ப என்ன பண்ணுது? ப்ரோக்ராம் டெஃபைன் ஆயிடுது. எனக்கு வந்து எதுவுமே பண்ணல. எஸ் வெரி குட். கரெக்ட் மேம். கரெக்ட். சோ அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ வரல, ஃபால்ஸ் ஆயிடுது அப்படின்னா நீ என்ன பண்ணணும்ன்றதை அடுத்து சொல்லணும்ல. அப்ப இதோட கண்டினியூஷனா என்ன பண்ண அப்படின்னா இது இல்லன்னா எல்ஸ் ஒரு ஓபன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். அதுக்குள்ள என்ன சொல்ற அப்படின்னா you are minor அப்படின்னு சொல்றேன். so now if I run the program enter your age 10 வயசு அப்படின்னு சொன்னா அது என்ன சொல்லுது? இப்ப அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்டே அது விட்டுருச்சு. நான் சொல்ல புரியுதா? ஓகேவா? அப்ப இந்த கண்டிஷன் கரெக்டா இருந்தது அப்படின்னா it will print it and it will leave that particular statement. அந்த ஸ்டேட்மெண்டே வெளிய வந்துரும். அந்த கண்டிஷன் எனக்கு பர்టిక్యులரா செட் ஆகல அப்படின்னா இது எனக்கு மேட்ச் ஆகல, நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணி விடும். everyone got my point? சரி ரைட். இப்ப என் கேள்வி என்ன தெரியுமா? கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்ணுவோமா இதுல இருந்து? ஓகேவா? இப்ப என்னோட வயசு 60க்கு மேல 60க்கு மேல இருந்தது அப்படின்னா 60க்கு மேல இருந்ததுன்னா நான் வந்து சீனியர் சிட்டிசன் நான் சொல்லணும். அப்ப நான் என்ன சொல்லலாம்? அதாவது நான் கேக்குற கேள்வி என்ன தெரியுமா? என்னோட ஏஜ் 60க்கு மேல இருந்ததுன்னா you are a senior citizen அப்படின்றத நான் சொல்லணும். now you can see if I run the program enter your age ன்னு கேக்குது. நான் இப்ப 65 அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுது? சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லுது. இதுவே நான் இப்ப ரன் பண்ணி 60 வயசு கம்மியா கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50 தரேன்னா என்ன சொல்லுது? ஆனா எனக்கு தெரியும் 18 வயசு கம்மியா இருந்தாதான் மைனர் அப்படின்றது. கரெக்டா? அப்ப எனக்கு அந்த 18 வயசுக்கு மேல இருந்தா மேஜருங்க அதாவது அடல்ட்டுங்கிறது எனக்கு இருக்கணும். யூ ஆர் அன் அடல்ட் அப்படின்றது இருக்கணும். அப்படி இல்லைன்னா மைனர்ன்றது இருக்கணும். அதே மாதிரி 60 வயசுக்கும் மேல போயிருச்சு அப்படின்னா யூ ஆர் அ சீனியர் சிட்டிசன் சொல்லணும். அப்ப எப்படி பண்ணலாம்? எனக்கு லாஜிக் மட்டும் சொல்லுங்க. எனக்கு வந்து நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வேணாம். லாஜிக் எப்படி சொல்லுவீங்க? எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. if else லாஜிக் if else போட்டுட்டு எனக்கு ஸ்டேட்மெண்ட் சின்டாக்ஸ் வேண்டாம். எனக்கு ஸ்டேட்மெண்ட் சின்டாக்ஸ் வேண்டாம். லாஜிக் சொல்லுங்க. age below 16 போட்டுங்க. நல்லா பார். நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கூட வெச்சுக்கிறேன். நல்லா பாத்துக்கோ. என்ன சொல்லுவீங்க? சார் இப்பக்குள்ள அகைன் இப்பக்குள்ள ஓகே. ஏஜ்ங்கற இதுல எனக்கு என்னவா இருக்கணும்? 60 வயசுக்கு மேல இருந்தா நான் என்ன சொல்லிடுவேன்? you are a senior citizen அப்படின்னு சொல்லிடுவேனா? கரெக்டா? ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்சது 18 வயசு மேல இருந்தா அடல்ட், 60 வயசுக்கு மேல இருந்தா சீனியர் சிட்டிசன், அப்படி இல்லனா மைனர்னு சொல்றேன். கரெக்டா? let me run the program first. நான் இந்த ப்ரோகிராம் ரன் பண்றேன். என்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். சார் if முன்னாடி else வரும்ல சார்? கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். yes கண்டிப்பா. let them understand what could be the thing it is. okay, no problem. right. so இப்போ enter your age கேக்குது. நான் என்ன சொல்றேன் அப்படினா இந்த இடத்துல சிம்பிளா 65 ன்னு சொல்றேன்.
ஆன்சர் என்ன வரும்? யூ ஆர் a senior citizen வருமா, யூ ஆர் an adult னு வருமா? ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். You are an adult வரும். யூ ஆர் an adult வருமா? சரி, ஓகே. ஏன்னா நீ கொடுக்கிற டேட்டா ஒரு தடவை தான், அந்த டேட்டா ஒவ்வொரு கண்டிஷனுமே செக் பண்ணுறோம். அப்ப ஏஜ் 18 வயசு மேல இருந்தா அடல்ட், ஏஜ் 60க்கு மேலேயும் 65ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 18க்கும் மேல இருக்கிறது தானே 65, 60 மேல இருந்தாலும் 65 தானே. ஓகேவா, சொல்லுங்க மேடம். நீங்க கிரேட்டர் தான் ஈக்குவல் டு போட்டாலும் ரெண்டும் ஒண்ணுதான், 60 வயசு மேல இருந்தாலும் அதே காட்டணும் தான். ஓகேவா, சோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ங்கறத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஏஜ் 18 வயசுக்கு மேல, ஓகேவா, ஏஜ் 18 வயசுக்கு மேல அண்ட் ஏஜ் 60 வயசுக்குள்ள. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா then you are an adult. ஃபர்ஸ்ட்ல மாத்திக்கிறேன். ஏஜ் 18 வயசுக்கு மேல 60 வயசுக்குள்ள அப்படின்னா நீங்க அடல்ட். ஓகேவா, ஏஜ் 60க்கும் மேல இருந்தது அப்படின்னா யூ ஆர் a senior citizen அப்படின்ற மாதிரி நான் கண்டிஷன் வச்சேன்னா, now if I run the program, enter your age, if I mention like 65 on the same again, now it will print the only one statement. ஓகேவா, அதாவது நான் சொன்னேன் இல்லையா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஆப்ரேட்டர்ஸ் நாட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, ஸோ அப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் நமக்கு நல்லாவே தெரியுது, அடிஷன்னா என்ன பண்ணுது, மல்டிபிளிகேஷன் இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியுது. அப்போ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டு கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒருத்தர் 18 வயசு மேலேயும் இருக்கணும், ஆனா 60 வயசுக்குள்ள இருந்தாதான் அவர் அடல்ட். அவர் 60 வயசுக்கு மேல போயிட்டாரு அப்படின்னாலே அவர் சீனியர் சிட்டிசன். அப்ப நான் ஒரு இடத்துல நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், கரெக்டா? ஓகேவா, சோ அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ற விஷயத்துக்காக யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட் தான் இது, வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஒரு சில பேர் வந்து சார் நான் எல்சிஎஃப் கொடுக்கணும் சார் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. இட் இஸ் நாட் கம்பல்சரி. உங்களுக்கு ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சுது அப்படின்னா யூ நோ நீட் டு பாதர் அபவுட் தி சின்டாக்ஸஸ். ஓகேவா, எல்சிஎஃப் நீங்க ஒரு இடத்துல கொடுப்பீங்க, எங்கன்னா இங்க கொடுப்பீங்க, இங்க எப்படி கொடுத்தாலும் அது எடுத்துக்கும் தான். ஓகேவா, அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு லாஜிக் தான் பிரிண்ட் ஆகும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். பட் இப்படி கொடுத்தோம் அப்படின்னா எல்லா லாஜிக்கும் உள்ள போயிட்டு செக் பண்ணிட்டு வரும். அதுதான் டிஃபரன்ஸ். ஒவ்வொரு வாட்டியும் இஃப்குள்ள போய் செக் பண்ணி பார்த்துட்டு வரும். அதுதான் இஃப்ன்றதை பொறுத்து. பட் எல்சிஃப்னா ஒரு தடவை அங்க பாத்தியா செட் ஆகலாம், இங்க வா, அங்கேயே செட் ஆயிடுச்சுன்னா முடிச்சு விட்டுரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா, அதான் இஃப்க்கும் எல்சிஃப்க்கும் டிஃபரன்ஸ். நீ அதை பத்திலாம் ஒரி பண்ண வேணாம், சிம்பிளா புரிஞ்சுக்கோ. இஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிராக்கெட், கரெக்டா? அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்டுக்குள்ள தான் நான் என்ன லாஜிக் வேணாலும் கொடுக்க போறேன், கரெக்டா? அப்ப இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இதுல எனக்கு தேவையான திங்ஸ் எப்படி நான் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணுன்றதுக்கான திங்ஸை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்க போறேன். ஸோ அதுக்காக இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வச்சு ஐ வில் கம்பேர் இட். எவரிஒன் அண்டர்ஸ்டுட் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட்? யாருக்காச்சும் ஏதாவது queries இருக்கா இப்போ வரைக்கும் நான் சொன்னதுல? சார் எத்தனை இன்ஃபோடா போட்டுக்கலாமா? உங்க இஷ்டம். இப்போ அடுத்தது நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்க, ஒரே ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க ஒரு எல்சிஃப் போட்டுங்க, அப்படியே கீழே இன்னொன்று கூட போட்டுங்க, எல்சிஃப் போட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃப்ளவர் பிராக்கெட். எரர் தான் அடிக்கும். இங்கே கண்டிஷன் நீ கொடுக்கணும்னா ஏஜ் ஈக்குவல் டு 30 இருந்தா, ஒரு எக்ஸாம்பிள் உனக்கு 30 ஏஜ் மட்டும் பர்டிகுலரா இருந்தது அப்படின்னா யூ ஆர் யூத்தா, அவெல்லாம் தேவையில்ல, வயது முதிர்ந்தவரா. ஏன் 30 எல்லாம் வயது முதிர்ந்தராக்கி விட்டீங்க, ரைட்? ஸோ மிடில் ஏஜ் கை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ ரன் த ப்ரோக்ராம் யூ கேன் சி என்டர் யுவர் ஏஜ்னு கேக்குதா? நான் இப்போ 28 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா யூ ஆர் அன் அடல்ட்னு சொல்ல போகுது. பட் ஆனால் நான் இப்போ இந்த ஏஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 48 அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுது? யூ ஆர் அன் அடல்ட் தான். ஆனா பர்டிகுலரா நான் 30ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கேன், அப்போ மட்டும் எனக்கு என்ன பண்ணும்? ஸோ ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த 30 அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுது, கரெக்டா? இந்த ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இது எனக்கு வந்துருது ஆக்சுவலா எக்ஸாக்டா சொல்லும்போது. ஓகேவா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்காக தான் நான் வந்து எல்சிஃப்னு கொடுக்கறதுல டேரக்டா இஃப்னே கொடுத்துட்டு இருக்கேன். அப்போ ரெண்டு இடத்துலயுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி நீங்க போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இதை தூக்கி
இங்க ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாமா? அப்ப ஃபர்ஸ்ட் வைக்கிறேன்றதுனால இந்த எல்ஸ்ங்கிற வார்த்தையை அங்க தூக்கிடலாமா? அந்த எல்ஸ் தூக்கி இங்க போட்டுக்கலாம். Now if you see, இப்போ enter your ageல 30 நான் கொடுத்தேன்னா will give that middle age அப்படிங்கிறது. 31 கொடுத்தா அப்படின்னா you are an adult தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். சார் எல்ஸ்க்கு மேல போட்டுறது வந்து அங்க ஓகே ஆச்சுனா அங்க நின்றோம். Yes. இப்போ if செகண்டா கொடுத்தனா இங்கேயும் ஓகே ஆகும். Yes. This is the concept called conditional statements. இந்த கான்செப்ட் தான் என்னன்னு சொல்லுவோம்னா conditional statement அப்படின்னு நம்ம சொல்லுவோம். Everyone clear with the topic? Yes. ஓகேவா? சோ இதோட கண்டினியூஸா நான் வந்து ஃபர்தர் கிளாसेसல என்னன்னு சொல்றேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா just note down this thing. இத மட்டும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க.
Okay, so right, every one of you listen up over there. So chat boxல வந்து feedback ஓட ஃபார்ம் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன் இல்லையா? என்ன பண்ணனும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஓகேவா? யாருன்னா வந்து உங்களோட AFID கோட் தெரியாம இன்னும் இருக்கியா? நியூ ஸ்டூடண்ட்ஸ் விட்டுருங்க, ஏன்னா உங்களுக்கு இன்னும் ரெஜிஸ்டர் இன்னும் வரல. ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமேட்டு உங்களோட நம்பர் எனக்கு தெரிய வரும், அப்போ உங்களுக்கு நான் சொல்றேன்.